அண்ணே அண்ணே விஷயம் தெரியுமா? சொன்னாதானே தெரியும். அண்ணே இப்ப வந்து அணில் கட்சியெல்லாம் அந்த கூட்டம் இந்த கூட்டம் போராட்டம் மாநாடுன்னு ஏதாவது ஒண்ணு போட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்காங்கன்னு. நீங்க என்ன ஒண்ணுமே பண்ணாம இருக்கீங்க? கிறுக்கு போல தங்கச்சி 10 வருஷத்துக்கு மேல ஆட்சியில இருக்கும் அண்ணன். அதனால அதெல்லாம் பாத்துக்கலாம். எத்தனையோ கட்சியை பார்த்தாச்சு, எத்தனையோ பெரிய ஆளுமைகள்லாம் நான் சந்திச்சுட்டு வந்துட்டேன். அண்ணன் பாத்துக்கிறேன். ஆமா அண்ணா ஆட்சியில தான் இல்ல, கட்சி ஆரம்பிச்சு உள்ள இருக்கீங்க அவ்வளவுதான். 8% ஓட்டு எப்ப வந்துச்சுன்னு தெரியுமா? நீ வந்து தெளிவா இருக்கியான்னு நான் செக் பண்ணேன் தங்கச்சி. ஓ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 8% ஓட்டும் கையை விட்டு போயிடும். அப்புறம் நம்ம மூலையில போய் உட்கார வேண்டியதுதான். என்ன உத்தேசம், என்ன பண்ணலாம் இப்ப ஏதாவது சொல்லுங்கண்ணே. சரி நான் வேணா எறும்பு கூட வந்து மாநாடு நடத்தவா? எறும்பா? அண்ணே ஏதாவது ஒண்ணு உருப்படியா பேசுறீங்களா? எப்ப பார்த்தாலும் புரியாத மாதிரியே பேசுறீங்களே. நம்ம நம்பி இத்தனை பேர் இருக்காங்க, ஆல்ரெடி 200 பேர் போனாங்க கட்சியை விட்டு. இப்ப நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா போயிட மாட்டாங்க எல்லாரும்? சரி நான் வந்து பாம்புகள் கூட மாநாடு நடத்துறேன். பேசாடி இந்த கட்சிக்குள்ள உறுப்பினர்களா பாம்புகள் எறும்புகளே சேர்த்துக்கோங்களேன். எதுக்கு நாங்க கூடிய சீக்கிரத்துல அதுங்களுக்கும் நான் ஓட்டுரிமையை வாங்கி கொடுத்து இந்த எலெக்ஷன்ல வந்து ஓட்டு போட வைப்பேன். ஏதாவது தெளிவா பேசுங்கண்ணே, ஏதாவது உருப்படியா ஒண்ணு பண்ணுங்கண்ணே. இன்னைக்கு வந்து சர்வதேச மீனவர்கள் தினம்னு, இதை வச்சாவது ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா பாருங்கண்ணே. நான் வேணா கப்பல்ல போய் பிரச்சாரம் பண்றேன். மீனவர்களுக்காக, கடல்ல இருக்க மீன்களுக்காக, கடல்ல இருக்க உயிரினங்களுக்கு அனைத்துக்கும்காக வந்து இந்த அண்ணன் வந்து போராடுறேன். அவங்களுக்கான உரிமைகளை வந்து அண்ணன் வந்து வாங்கி கொடுக்குறேன். கப்பல்ல போய் நீ போய் கப்பலை மட்டும் போட்ட மட்டும் ரெடி பண்ணு. போ 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 போ. உங்க பேச்ச யாரு கேப்பா? நீ கேக்குறியோ மக்கள் கேக்குறோன்னு தெரியாது. அந்த மீன்கள் கேட்கும், அந்த கடல் மாதா கேட்கும். கடலை வச்சுதான் வந்து தமிழ்நாடே வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கு நிறைய மீன்களை. அந்த மீன்கள் வந்து அண்ணன் சொல்ற பேச்ச கேட்டு முடிவெடுக்கும். இப்ப என்ன பண்ணும்? கப்பல் ரெடி பண்ணும். கப்பல் ரெடி பண்ணும். போ போ. பிங்க் பெல்ட் பத்தாது, நம்ம அடுத்து ஆரஞ்சு பெல்ட் வாங்கணும். இப்பொழுது நம்மளுடைய அன்பு தங்க அண்ணன் வந்து பேச போறாரு. அண்ணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நிறைய மாநாடு நடத்திருக்காருங்க. மரங்கள் கூட மாநாடு நடத்திருக்காரு, ஆடு மாடு கூட மாநாடு நடத்திருக்காரு. இப்போ கடல் கூட மாநாடு நடத்துறதுக்காக ஒரு மாநாடு போட்டிருக்கோம். அந்த மாநாட்டுல மீன்கள் கிட்ட பேசி மீன்களுக்காக வாக்குரிமை வாங்குறதுக்காக தான் அண்ணன் இப்ப பேச போறாரு. அண்ணனை இப்போ வரவேற்போம். அண்ணன் வாங்க. சிறப்புமா சிறப்பு. இந்த தமிழ்நாடு மக்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, 50 வருஷமா சுரண்டி எடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை இந்த ஆட்சி பண்றவனுங்க. இத மாத்தணும். இத மாத்துறதுக்காக இந்த அண்ணன் எடுத்த முதல் முடிவு தான் ஆடு மாடுகளுக்கு போராட்டம் நடத்தணும்ன்றது. ஆடு மாடுகளுக்கு உரிமை அளிச்சு அவங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்து அவங்கள ஓட்டு போட வைக்கணும். ஏன்னா இந்த தமிழரினம் ஆடு மாடுகளை வந்து குடும்ப உறுப்பினரா பாப்பானுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா தங்கச்சி. இந்த 2026ல ஆடுக்கு மாடுக்கு ஏன் உங்க வீட்டுல வர்ற மணி பிளான்ட் முத கொண்டு ஓட்டுரிமை வாங்கி கொடுத்து அவங்க ஓட்டு போட வச்சு இந்த அண்ணன் முதலமைச்சரா வேண்டாம். அந்த வரிசையில இந்த தொடர்பா இந்த கடல்ல அண்ணன் மாநாடு நடத்த போறேன். ஏன்னா மீன்கள் இல்லைன்னா தமிழ்நாடு இல்ல, தமிழ்நாடு இல்லைன்னா மீன்கள் இல்ல. நீ ஒரு ஆதிக்குடி மூத்த குடியா இருந்தா நீ மீன் சாப்பிட்டுக்கணும்டா. தமிழரோட உணவுல என்ன பட்டியல் இருக்கு? வாழை மீன் இருக்கு, விலங்கு மீன் இருக்கு, சுறா மீன் இருக்கு, ஏன் திமிங்கல மீன் கூட இருக்கு. அந்த மீன்கள்லாம் திங்க தெரியுதுல. அண்ணன் சாப்பிடுவேன். நீ ஒரு தமிழனா இருந்தா திமிங்கல மீன் சாப்பிட்டு ஆகணும். அப்படி இல்லைன்னா ஆந்திராவுக்கு போயிடு. அதான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கடல்ல வாழ்ற எல்லா மீன்களுக்கும் அண்ணன் போராடுறேன். ஏன்னா மீன்கள்லாம் என்கிட்ட பேசும். நான் எப்பவுமே போட்ல போகும்போது, நான் மீன் பிடிக்கும் போது, என்னை பிடிச்சிடாதீங்கண்ணே, என்னை வந்து சாப்பிடாதீங்கண்ணே, என்ன என்னால முடியலண்ணே, உங்க போட்டு எண்ணெய போட்டு எனக்கு வந்து மூச்சு திணறலாம் சொல்லுது மீன். மீன்களால கண்களை மூட முடியலையா. நான் சாப்பிட சொல்லல, கடல்ல வந்து கழிவு கிடக்குறாங்க, கடலே நாசம் பண்ணி வைக்கிறானுங்க இந்த மாடல் அரசு. அதனால இந்த கடல் மீன்களை வந்து நம்ம தான் பாதுகாக்கணும். அந்த மீன்களை நம்ம தான் சாப்பிடணும். அதுக்காக இந்த அண்ணன் போராடுவேன். அண்ணனோட இந்த தங்கச்சி தம்பிகள் எல்லாருமே போராடுவாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் எங்கள் மீனவன். அதாவது இன்னைக்கு என்ன மீன் பற்றி பார்க்க போகிறோம்னா, வவ்வால் மீன் பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குன்னா, ரெக்கெல்லாம் இருக்கும், அதுக்கு பறக்கும் அது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்ததில்ல. அப்புறம் வந்து அந்த மீன் சாப்பிட நல்லா இருக்கும். வணக்கம். நான் வந்து அண்ணா ஆஃபீஸ்ல இருந்து வரேன். எந்த அண்ணா? சரி,
நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அண்ணன் கடல் மாநாடு நடத்துறாரு, கொஞ்சம் உதவியா இருக்கும்ண்ணே. நான் ஏன் வரணும்? இல்ல நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். வந்தீங்கன்னா அவர் இல்ல, இல்ல. கொஞ்சம் எனக்கு அந்த அரசியல்லாம் செட் ஆகாது. நான் பொழப்புக்கு போகணும். அண்ணா நீ வந்தீங்கன்னா அவர் கடலை விக்காம இருப்பாருனே, இல்லன்னா கடலை வித்துருவாருனே மக்கள் கடல்ல கிட்ட. வித்துருவாரு அவரு? ஆமாண்ணே. மீனுக்கு ஒன்றும் ஆகாது இல்ல? அண்ணே மீன்லாம் எடுத்து தின்றுவாருனே, தயவு செஞ்சு வாங்கண்ணே. நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே. ப்ளீஸ்ண்ணே. இல்லம்மா எனக்கு வேலை இருக்குமா. அண்ணே ப்ளீஸ். வீடியோ 2 வீடியோ அப்லோட் கர்ண பண்ணனும். கர்ணே ப்ளீஸ்ண்ணே. உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஒரு 2 ரொம்ப மணி பேச நேரம் மாட்டாரு. தான். என்கிட்ட பேசணும்னு சொல்லிடு. இல்ல பேச மாட்டாருண்ணே. 2 மணி நேரம் தான். வரீங்களா? சரி. வாங்க. அண்ணா என்னம்மா தங்கச்சி? இத வச்சு என்ன பண்றீங்க? அம்மா தங்கச்சி, இதை வச்சுதான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன பயிற்சி? இந்த வலைய வச்சு இந்தியன் ஓசன்ல விரிச்சு ஒரு திமிங்கலத்தை அண்ணன் பிடிக்க போறேமா தங்கச்சி. இந்த வலைய வச்சு? ஆமா, ஒரு திமிங்கலத்தை. அண்ணா இதெல்லாம் வேணானே, தேவையில்லாததுனே. சரி, உனக்கு பிடிக்கல போல, நான் அப்புறமா வச்சுக்கிறேன். சரி, சொல்லு, ஒருத்தர் கூட்டி வந்திருக்கேன், அவரை கூப்பிடுறேனே. யார் அது? அண்ணா வாங்கண்ணே. நம்ம தம்பி கூட சேர போறோம். நம்ம தம்பிகளோட ஐக்கியத்துல இணைய போறாரா? அண்ணா இவர் ரொம்ப ஃபேமஸான ஆளு. திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லாம் எங்க மீனவன்னு சொன்னீங்கன்னா நல்லா தெரியும். சரி, இவர் எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? ஒரு உதவிக்குனே, நமக்கு உதவி வேணும்ல. அடக்கிருக்குப்பா தங்கச்சி, எனக்கு எதுக்கு அல்லகை? ஆனா அல்லக்கை இல்லனே, பெரியவர்னே இவரு, பெரிய ஆளுனே. நீங்க அல்லக்கை என்ன சொல்லாதீங்க. நம்ம கடலுக்குள்ள போறோம், மாநாடு நடத்த போறோம். அங்க நமக்கு ஏதாவது தெரியல, இல்ல நமக்கு உயிருக்கே ஆபத்து வந்துச்சுன்னா இவரு இங்க பாரு, அண்ணன் பக்கெட்ல நீச்சல் அடிப்பேன். இவ்வளவு பெரிய கடல்ல நீச்சல் அடிக்க மாட்டேனா? அண்ணே சத்தமா பேசாம கொஞ்சம் காதுல வாங்க, எழுப்புன்னு வாங்க. சரிமா, அவர் வந்து கெஞ்சி கேட்டதனால என் கூட வந்து வர சம்மதிக்கிறேன். கெஞ்சி கேட்டேன். அண்ணே இல்லனே இருங்கடா. கெஞ்சிலாம் ஏனே சொல்ற? அவர் நாங்க நாளனே கூட்டி வந்திருக்கீங்க, கஷ்டப்பட்டு கூட்டி வந்திருக்கீங்க. ஐயோ தங்கச்சி, எனக்கு வர டைம் ஆச்சு, நான் வர போகணும், டக்குன்னு சீக்கிரம் வா. அண்ணே ப்ளீஸ், நீ இவர் சொல்ற. சரிம்மா, போய் தொலையட்டும். வாங்க போ. வா, கப்பல் ரெடியா? எல்லாம் ரெடி. கப்பல் தூண்டில் ரெடியா வச்சுக்கோங்க, புழு போடணும். தங்கச்சி, அலை வந்து அதிகமா வருது. அண்ணன் வந்து சுனாமியில சுமிங்க போடுங்க. இதுதானே வாழை மீன். வாழை மீனா? பாரு, அந்த மீனை பிடிக்கிற மாதிரி. பிடிங்க. குடியாத புடிச்சு இல்ல. மீன் வந்துருச்சு. ஆகா, இந்த மீன் என் கூட பேசுது. இந்த மீன் என்ன சொல்லுதுன்னா, கடல்ல நிறைய குப்பைகளை போடுறோமா, குப்பையில போடுறதை தாண்டி குப்பைங்களை அவங்க போடுறானுங்க, அதனால இதனால மூச்சு வாங்க முடியல. போயிட்டு சாப்பிட தானே போற. இது வருது என்னமா தங்கச்சி இப்படி பேசுறாங்க? சாம இருங்க. இந்த மீனுக்கு நான் வந்து ஓட்டர் ஐடி கார்டு வாங்கி கொடுத்து இந்த மீனை வந்து 2026 எலெக்ஷன்ல ஓட்டு போட வைக்க போறேன். அதனால இந்த மீனை வந்து பத்திரமா வந்து வச்சிரு, அப்புறமா சாப்பிடலாம். இந்த மீனை வந்து பத்திரமா வந்து நான் வீட்டில் வச்சிருக்க சொல்றேன். தனி தொட்டி டேங்க்ல வந்து வளர்த்து அந்த மீனுக்கு வந்து ஓட்டுரிமை வாங்க சொல்ல போறேன். சரி வாங்க, அடுத்த மீன் பிடிப்போம். பெருசா சிக்கி இருக்கு. தங்கச்சி புடி, இழு. கப்பலை கவுத்து விட்டுறனே. ஏய் திமிங்கலமியா, பெரிய மீன் புடி. அதான் வந்து ஓட்டு பெருசா போடும். ஓடு போடு. அண்ணா வணக்கம். வணக்கமா தங்கச்சி. எதனால உங்களுக்கு கடல் மாநாடு நடத்தணும்னு தோணுச்சுன்னு, அதுக்கு என்ன காரணம்? அதாவதுமா, நான் வந்து மொட்டை மாடியில வந்து படுத்துட்டு இருந்தேன். அப்ப எங்க அம்மா வந்து எனக்கு வந்து மீன் பொரிச்சு வந்து கொடுத்தாங்க. அந்த மீனை எடுத்து சாப்பிடும்போது அந்த முள்ளு வந்து என் வாயில குத்துச்சு. அந்த குத்தும் போதுதான் எனக்கு ஒரு சிந்தனை தோணுச்சு, எத்தனை மீன்கள் வந்து கடல்ல வந்து இந்த மாதிரி கஷ்டப்படும். நம்ம எவ்வளவு குப்பைகளை போடுறோம், அந்த குப்பைகள்லாம் போடுறதுனால மீன்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுது. மூச்சு வாங்க முடியல, சாப்பிட முடியல, நல்ல உணவு வந்து மீன்கள் கிடைக்கல. அந்த மீன்களுக்காக அண்ணன் போராட்டம் நடத்த போறேன். கடல்ல வந்து மாநாடு நடத்த போறேன். இப்படிதான் போன மாசம், அதுக்கு முந்தின மாசம்லாம் வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து நான் வந்து போராட்டம் பண்ணேன். செடி கொடிகளுக்கு நான் வந்து மாநாடு நடத்தினேன். அதே வரிசையில இப்ப கடல்ல வந்து மீன்களுக்கு வந்து நான் வந்து மாநாடு நடத்திருக்கேன். அவ்வளவுதான் தங்கச்சி. அண்ணே, மக்கள் கிட்ட பேசினா மக்களுக்கு புரியும், மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஆடு மாடு மீன் கோழி கூட எல்லாம் மாநாடு நடத்துங்க, எப்படின்னா ஓட்டு வாங்குவீங்க, எப்படி ஜெயிப்பீங்க? நீ தமிழச்சியா இருந்தா உனக்கு மீன்கள் பேசுறது புரியும். அப்படி உனக்கு புரியலனா நீ வந்து தமிழச்சி கிடையாது. அண்ணே, அது எப்படி நான் மீன் பேசும், யாருக்கு நான் புரியும்? நீ குமரி கண்டத்தில் தோன்றிய ஒரு பெண், உனக்கு கடல் மேல அக்கறை இருக்கணும். நீ குமரி கண்டத்துல நீ தோன்றினேனா உனக்கு மீன்கள் மேல அக்கறை இருந்திருக்கும். நீ இல்லாதனால நீ இப்படிதான் பேசுற. அண்ணா, நான் கேக்குற கேள்வி என்ன, நீங்க பேசுறது என்னன்னு? நான் மீன்களுக்கு ஓட்டுரிமை வாங்கி தருவேன். ஓட்டு போட்டு என்னையும் ஜெயிக்க வைப்பேன், என் தம்பி தங்கச்சிகளையும் ஜெயிக்க வைப்பேன். போயிட்டு வரேன்.